அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி. அறியும் சிவனும் ஒன்றென்று இவ்வகிலத்திற்கு அறிவிக்க ஆதி நாராயணனின் அருள் வடிவாகவும் அரணனின் அருள் வடிவாகவும் இருவடிவும் ஓர் அருளாய் இன்று இவ்வுலகமதில் வாழி சித்த நின்ற திருவடி உருவில் வந்தமர்ந்திருக்கின்ற உயர்நிலை கண்ட சபையோர்களெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற சீடர்களை பெற்ற சிவமகா வாழை சித்தனை அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். எவரென்றால் இருவரும் வந்து அமர்ந்திருக்கின்றோம். நீர் உரைத்த கணம் நூலுக்குள் இருவரும் வந்து அமர்ந்தோம். அவ்விருவர் எவரென்றால் அறிவிக்கின்றோம். அகிலத்திற்கு ஆழமுண்ட நாதனின் நந்தியும் அமிர்தம் கண்ட ஆதி நாராயணனின் கருடனும் இருவரும் இரு நிலைகள் கொண்ட இரு கணங்களும் ஒரு நிலையாய் ஒன்றாக அறியும் அரணும் இருவரும் ஒருவரே என்ற பேராற்றலாய் இணைந்திருக்கின்ற அருள் சங்கமமாக உருவான பேரவதாரமாக இருக்கின்ற உம்மை இருவர் அடியிலும் இருக்கின்ற இரு கணங்களும் இரண்டும் சண்டையிடாது ஒன்றாக இணைந்து நிற்கின்றோம் என்ற நிலையை உலகத்திற்கு அறிவிக்க இரு கணங்களும் இணைந்து உமக்கு வாழ்த்து நிலைகளோடு அற்புதமான ஆசி நிலைகளை வழங்கி நிற்கின்றோம். சித்தனை கண்டோம். அற்புத அதிசய கலியுக பயணத்தை கண்டோம். கலியுக மாற்ற பயணத்தை கண்டோம். அதில் மாறி நின்ற மாந்தர்களையும் கண்டோம். கண்ட நிலைதனில் அவர்கள் மனம் மாறி நின்றார். அவ்வாறு மாறி நின்ற நிலைதனில் அவர்களுக்குள் இருக்கின்ற கர்ம வினைகளும் மாறி நின்றன. அவ்வாறு கர்ம வினைகள் மாறி நின்றதின் பலன் என்னவென்றால் அவர்களுக்கு உரைக்கின்றோம். ஒரு 10 காத நீளமும் 10 காத அகலமும் கொண்ட ஒரு நிலப்பரப்பில் நெற்பயிர்தனை விளைவித்து அதனை அறுவடை செய்ய ஒருவனை விட்டால் எத்தனை காலம் ஆகுமோ அத்தனை காலங்கள் அவர்களுடைய தீவினைகள் அவர்களிடம் சூழ்ந்திருந்தது. அவர்கள் வினையை அவர்கள் அறுக்கின்ற காலமாக. ஆனால் அவர்கள் மனம் திருந்தி உம்மை மகானாக ஏற்றுக்கொண்டு சற்சங்க நிகழ்வுகளில் கலந்து நின்று உம்மை ஏற்றுக்கொண்ட நிலையினால் அவர்கள் ஒருவராக நாங்கள் உரைத்த அளவு இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அப்பயிர் நிலைதனை அறுவடை செய்கின்ற ஆகுகின்ற காலத்தை விட அவனுக்கு துணையாக தேவ சித்த கணங்களை துணையாக நீர் அனுப்பி நின்றால் அவை எத்தனை காலத்திற்குள்ளாக அவற்றை அறுவடை செய்து அவன் பணிதனை முடித்து விடுமோ அந்நிலை அதுபோல் உம்முடைய அவதார நிலையினால் நீர் கொடுத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் உரை கேட்டு அதில் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து எவரெல்லாம் உண்மையாக தம் மெய்யுக்குள் மாற்றத்தை கண்டார்களோ அவர்கள் யாவருக்கும் உண்மையாய் இரு கணங்களும் இணைந்து போல் கண்டதை உரைக்கின்றோம். நடந்து கொண்டிருப்பதையும் உரைக்கின்றோம். அவர்களுடைய வினை நிலைதனை அவர்கள் ஒருவர் மட்டும் சுமந்து நின்று அதனை அறுவடை செய்தால் பல காலங்கள் ஆகும். ஆனால் அவர்களுடைய வினை நிலைகளின் தாக்கத்தை குறைப்பதற்கும் அதனை அறுவடை செய்வதற்கும் அதனை மிக எளிமையாக ஆக்குவதற்கும் துணையாக தேவ சித்த கணங்களை அவர்களுக்கு துணையாக அனுப்பியிருக்கின்றீர். எவரெல்லாம் உம்மை உண்மையாக ஏற்று நின்றாரோ அவருக்காக. அவ்வாறு அனுப்பியதின் காரணமாக ஓர் மனிதன் செய்கின்ற பணி எவ்வளவு மெதுவாக இருக்கும், அது எவ்வளவு ஆற்றல் குன்றியதாக இருக்கும். ஆனால் ஒரு கணங்களினுடைய பணி, சூட்சம கணங்களினுடைய பணி எவ்வளவு அதீத ஆற்றலோடு இருக்கும் என்ற நிலை நீ அறிந்தது. அதுபோல் பல மாந்தர்களும் இதற்கு முன்பு புராண கதைகளில் கேட்டதுபோல் அதனை விடவும் அதீத ஆற்றல் கொண்ட கணங்களை நீர் அவர்களுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றீர். அவர்களுடைய வினைகளை அவர்கள் மட்டும் தாங்காது சிவசபையினுடைய கணங்களும் அதனை தாங்கி எளிமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக. இவ்வாறு நடக்கின்ற நிகழ்வின் மூலமாக பொறுமையாக இருந்து யாவரும் இன்று வந்துவிட்டோம் நாளை எமக்கு விடை கிடைக்கவில்லை என்று அலைவதை விட்டுவிட்டு நீர் ஒருவன் மட்டும் அறுவடை செய்தால் பல காலங்கள் ஆகும். ஆனால் தேவ சித்த கணங்களும் சேர்ந்து இணைந்து சிவமகா வாழை சித்தனை ஏற்று நம்பி நின்ற நிலைக்காக உம்முடைய வினைதனை சிவசபை அது
சூட்சமத்தில் வேறறுக்க பல கணங்களை துணையாக அனுப்பியிருக்கின்றது. அந்நிலையை ஏற்று நிற்கின்ற பொழுது, அந்நிலையை நம்பியும் நிற்கின்ற பொழுது, எவ்வாறு சித்தனை நம்பி சபையில் அங்கு சச்சங்க நிகழ்வுதனில் அமர்ந்திருந்தார்களோ அந்நிலையை நம்பிய நிலையதுபோல் அதில் இன்றும் அது முடிந்த பிற்பாடும் கூட தற்சமயம் இகலோக வாழ்வில் உழன்று கொண்டு களிமாந்தர்களோடு அலைகின்ற பொழுதும் சபையின் மீது சித்தனின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்ற பொழுது அற்புதமாய் அவர்களுக்கு எந்த வேகத்தில் எவ்வித வினைகளும் அவர்களை பாதிக்காத வண்ணமாக அவர்கள் பெரும் மலை போன்ற வினையை சுமக்க வேண்டிய நிலை இருந்தாலும் அதனை கோவர்தனகிரியை குடையாக பிடித்தானே மாயக்கண்ணன் தம்முடைய விரலினால் அந்நிலை அதுபோல் உங்கள் வினைகளை வாழைச்சித்தன் சிறு குடையாக அவனுக்கு அது பாரமாகவே இருக்காத அளவிற்கு மிக எளிமையாக தூக்கி பிடித்து விடுவான். நீங்கள் அதற்கு கீழ் நின்றால் மட்டும் போதும். ஆனால் அவ்வாறு நிற்பதற்கு கூட உங்களுக்கு மனம் வருந்தினால் நாங்கள் என்ன செய்வது? பிடித்திருப்பது வாழைச்சித்தன், அவனோடு இணைந்த பல கணங்கள் அவன் வடிவில் இணைந்து நின்று அதனை பிடித்து கொண்டிருக்கின்றன. உங்கள் வினை அதனையே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சுமப்பது நீங்கள் அல்ல, ஆனால் அதையே நீங்கள்தான் சுமப்பது போல் வருந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது சித்தா? அதனால் மனம் தளரக்கூடாது. எவரும் சித்தன் மீது நம்பிக்கை கொண்ட எவரும் எக்காலத்திலும் எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் அவையாவும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் வலயத்திற்கு உட்பட்ட தலமாகவே இருக்கின்றது. எத்தனை களிமாந்தர்கள் சூழ்ந்திருந்த பொழுதும் தாம் புண்ணிய யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பெரும் நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது அற்புதமாய் அவரவர் வினைகள் மிக விரைவாக கரைக்கப்பட்டு கழியப்பட்டு அது களையப்பட்டு அவரவர்களுக்கு தேவையான நல் கலிகூர்ந்த வாழ்வது அவர்களுக்கு விரைவாக கிடைக்கின்றவாறு காலத்தை கனிய வைத்து கொடுக்கின்ற கலியுக வரதனே, அகமாற உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம். இரு கணங்களும் நந்தி தேவனாய் யாம் ஒன்றை உமக்கு உரைக்கின்றோம் சித்தனே. உம்முடைய சீடர்களுக்காக அதனை உரைக்கின்றோம். உம்முடைய நாமத்தை உரைத்து வாழை சித்தனின் நாமத்தை உரைத்து அவனையே அனைத்து அவதார புருஷங்களின் வடிவாக ஆதி நாராயணனின் தச அவதார வடிவாகவும் அவனில் இருக்கின்ற 10வது அவதாரமாக தசமாவது அவதாரமாக இருக்கின்ற அக்கல்கி அவதாரம் நீதான் என்பதை உணர்ந்து எவரெல்லாம் நிச்சயமாக நீர்தான் கல்கி அவதாரம், அதில் துளி அளவு கூட சந்தேகமல்லாது வலம் வருகின்றார்களோ, நம்பிக்கை கொண்டு கலியுகத்தில் எத்தனை கடின இடர்களுக்குள் அவர்கள் செய்த வினையில் அவர்கள் அகப்பட்டு இருந்தாலும் உம்மீது நம்பிக்கை கொண்டு இருப்பார்களாயின் நிச்சயமாக இதற்கு முன்பு அக்கல்கி அவதாரத்திற்கு முன்பு வந்த அனைத்து அவதார ஆற்றல்களும் எவ்வாறு அவர்களை நம்பியவர்களை காத்து நின்றதோ அதனை விட பல மடங்கு ஆற்றலோடு உங்களை மட்டும் காத்திருக்கும். எவரெல்லாம் அவனை நம்புகின்றீரோ அவர்களை மட்டும் நீர் தனியாக காத்து நிற்பீர். நம்பாதவர்களை கலிதனில் அவர்கள் கழிகின்ற நிலையாக விட்டுவிடுவீர். எனவே உம்மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் உம் சீடர்கள். அந்த நம்பிக்கை போதும். எவ்வித ஆகமும் வேண்டாம், எவ்வித சலன சஞ்சலங்களும் வேண்டாம். காலம் வருகின்ற பொழுது காலம் கனிய வேண்டும். காலம் கனியவில்லை என்றால் எவருக்கும் எந்த நிகழ்வும் முழுமையாக நடக்காது என்பதே அதுதான் உண்மையான கால நிகழ்வும் கூட. எனவே ஒவ்வொருவரும் பொறுமை காத்து நிற்க வேண்டும். சித்தனின் மீது நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும். உரைப்பார்களே, பல அடி தூரத்திற்கு அவன் கால்வாய்க்கான வாய்க்காலை தோண்டி இருக்கலாம், ஆனால் இறுதி நிலைதனில் ஒரு பெரும் நீர்த்தேக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறு அளவு மண் இடைவெளியை அவன் பேர்த்து எடுக்கவில்லை என்றால் அவ்வளவு தூரம் நீர் செல்லாது ஒரு சிறு இடைவெளி தடுத்திருக்குமே. அந்நிலை அதுபோல் சித்தன் மீது நம்பிக்கை கொண்டு இறுதி நிலையாக அந்நம்பிக்கை விடப்படுமாயின் அவ்வளவு தூரம் தோண்டிய வாய்க்காலானது தடைபட்டு நிற்கின்றவாறு, அதில் நீர் வராது, அவ்வளவு உழைப்பும் வீணாகி நிற்கின்றவாறு சித்தன் மீது வைத்த அனைத்து நம்பிக்கைகளும் அவன் அவ்வாறு கொண்ட நம்பிக்கையின் மூலமாக உங்கள் வினைகளை வேறறுத்திருந்தானே, அந்நிலைகளெல்லாம்
தடைபட்டு நின்றுவிடும். எனவே நம்பிக்கை இறுதி நிலை வரை, உங்கள் வாழ்வினுடைய இறுதி நிலை வரை என்னதான் நடக்கின்றது நடக்கட்டும், சித்தனை நம்பிவிட்டோம், சித்தன் என்ன செய்தாலும் சரி என்று பொறுமை காத்து நின்றுவார். அதிசயம், அற்புதம். ஒரு வாய்க்கால் அல்ல, இரு வாய்க்கால் அல்ல, ஒரு வாய்க்காலை தோண்டிய நிலைதனில் நீர் நினைப்பாய் ஒரு வாய்க்காலில் இருக்கின்ற இறுதி நிலை அடைப்பை திறந்து விட்டுவிட்டால் இவ்வளவு தூரம் தோண்டிய நிலைகளில் நீர் அது சென்றுவிடும் என்று. ஆனால் வாழை சித்தன் என்பவன் பெரும் நீர்த்தேக்கத்தை போன்றவன். நீர் நினைக்கின்ற சிறு கால்வாயை தான் தோண்டினாய், ஆனால் அதில் நீர் செல்ல செல்ல அது கால்வாய் அல்ல, பெரும் காட்டாறுகளை விட பல நதிகளாக அது மாறியிருக்கும். அவ்வாறு செல்கின்ற நதி பல கிளை நதிகளாக மாறியிருக்கும். இவ்வாறு நீர் தோண்டியது சித்தன் மீது கொண்ட நம்பிக்கையில் ஒரு சிறு கால்வாய். ஆனால் சித்தன் உமக்கு தரப்போகின்றது பெரும் நதி போன்ற ஆற்றல் கொண்ட பெரும் புண்ணியத்தையும் வாழ்வில் அத்தனை உயர்நிலைகளையும் தருவாய். நீர் வழியிட்டது இங்கிருந்து கால்வாய் வேறொரு நீரில்லாத ஒரு தளத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்று. ஆனால் வாழை சித்தன் நினைப்பதோ உம்மிடமிருந்து வருகின்ற நீர் கொடுத்த நம்பிக்கையினால் சித்தனிடமிருந்து பெற்ற நீராக இருக்கின்ற புண்ணியமானது நீர் உம்முடைய வாழ்விற்கு மட்டும் நினைத்தாய், அது உம்முடைய சந்ததிகளுக்கும் பலன் கொடுக்கும், உம்முடைய சந்ததியோடு இணைகின்ற நபர்களுக்கும் பலன் கொடுக்கும். சந்ததி உயர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு சந்ததிக்காக உதவி செய்வார்களே சில நபர்கள். உமக்கு பசிக்கின்றதென்று ஒருவன் உணவு கொடுத்தால் அவன் சந்ததியும் உயர்வு பெற்று வாழ்கின்றவாறு, புண்ணியம் உம்மிலிருந்து அனைவருக்கும் பகிரப்படுகின்றவாறு பெரும் கொண்ட புண்ணிய ஆற்றலை உம்மிடம் அவன் கொடுப்பான். ஆனால் இவை அனைத்திற்கும் பொறுமை, அப்பொறுமைதான் வேண்டும் சித்தா. இதனை தான் யாம் நந்தியாக உரைக்கின்றோம். அந்த பொறுமை மட்டும் ஒருவரிடம் இருந்துவிட்டால் அற்புதமான அனைத்து ஆற்றல்களையும் உம்மிடமிருந்து கைகொண்டு அவர்கள் யுகமாற்ற நிகழ்வோடு தம்முடைய உளமாற்ற நிகழ்வையும் நடத்தி கொண்டு பெரும் நிலையாக கலியுகத்தில் இருக்கின்ற கல்கி அவதாரமாக அவர்களும் மாறி நிற்கலாம். அரியும் அரணுமாக ஒரு மானிடன் கூட மாறி நிற்கலாம். வாழை சித்தனை மனதார ஏற்று நிற்கின்ற பொழுது என்ற நிலைதனை அவன் இரு அடிகளுடைய அரியும் அரணும் அவன் இரு அடிகளில் பணி செய்கின்ற இரு கணங்களாக கருடனும் நந்தியும் உரைக்கின்றோம். சாட்சியாக அற்புதம் நடந்தது சித்தா. ஒவ்வொரு முறையும் உம்மோடு நாமும் வருவோம், இருவரும் வந்திருப்போம். உமக்கு மட்டுமல்ல, சீடர்கள் உம்மை நம்பி நிற்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் துணையாக கருடனும் நந்தியும் எப்பொழுதும் அருள் காவலிட்டு பணி செய்து கொண்டிருப்போம். அவர்கள் நினைக்கலாம் யாம் எங்கோ அமர்ந்துவிட்டு ஏதோ செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. அதல்ல, அவர்கள் எவ்வாறு எத்தனை களிமாந்தர்களுக்கு நடுவில் அத்தனை போட்டி பொறாமை நயவஞ்சகத்தனத்திற்குள் அவர்கள் அகப்பட்டிருந்த பொழுதும் அவர்களை பெரும் அளவில் பாதிக்காதவாறு நாங்கள் காத்து நிற்பது உண்மை என்பதை அனைவருக்கும் அறிவிக்க அருள் வாய்ப்பு கொடுத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். காலம்தான் அனைத்திற்கும் பெரும் பதிலை கொடுக்கும் சித்தா. ஒருவன் தவம் புரியலாம், ஆனால் அத்தவம் என்பது கூட ஒரு நொடி பொழுதில் இருக்கின்ற தவத்தில் ஒரு 11,000 யுக ஆற்றலை அவன் அடைய முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் பல வருடங்கள் அவன் செய்கின்ற தவம், அப்பொழுது அப்பல வருடங்கள் ஒவ்வொரு நொடியாக சேருகின்ற ஆற்றல்தான் அவனுக்கு பலன் கொடுக்கும். அந்நிலை அதுபோல்தான் நாங்கள் உம்மீது வைக்க சொல்கின்ற நம்பிக்கையும். பார்ப்பதற்கு ஏதும் அணுவளவு அசையாதது போன்று தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் பெரும் மலையை அசைக்கின்றதற்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து வைத்திருக்கின்றோம். இறுதி நிலையாக ஒரு அசைவு அசைக்கின்ற பொழுது மலையானது சுக்கு நூறாக தரைமட்டமாக ஆகின்ற பொழுது அனைவருடைய வினைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஒரு நொடி பொழுதில் அழிந்துவிடும் சித்தா. ஏன் சபையே இத்தனை வருடங்கள் ஆனதே, உமக்குள் நூல் வருவதற்கே, உமக்குள் சிவமகா வாழை சித்தனாக நீர் நூலினை தாங்குவதற்கே 20-30 வருடங்கள் நீர் தவம் செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் உம்மிடமிருந்து சீடர்கள் பெறுவதற்கு இன்று 1 வருட காலம் 1.5 வருட காலங்கள் பயணிக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்த நிலையாக இதற்கு அடுத்த பரிமாணத்தில்
இதனை விட குறுகிய காலத்தில் நூல்கள் பகிரப்படும். இவ்வாறு காலம் வருகின்ற பொழுது ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க அனைத்து நிலைகளும் எளிமையாக்கி கொடுக்கப்படும். ஆனால் எளிமை நிலையை எண்ணி இன்று கடினப்படுவதற்கு சற்று பொறுமை மட்டும் நீங்கள் கொண்டால் போதும். உங்களை மலையை சுமக்கச் சொல்லவில்லை, பொறுமையாக இருந்து பாருங்கள். மலையை சுமப்பது சிவமகா வாழை சித்தன். ஒவ்வொருவருடைய வினையென்ற மலைதனை சுமப்பது சிவமகா வாழை சித்தன். அகமாற இருக்கின்ற பொழுது அகம் ஆறி இருக்க வேண்டும், ஆறி இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எவ்வித காமலோப மதமாச்சரிய நிலைகளினால் வருகின்ற அகங்கார நிலைகள் யாவற்றையும் விட்டு, மோகம் என்ற அனைத்து நிலைகளையும் விட்டு மனதை சாந்தமாக வைத்து நடப்பது நடக்கட்டும், சித்தனருக்கென்றான் பார்த்து கொள்வான் என்று அவன் மீது மொத்தத்தையும் விட்டுவிட்டு கலியுகத்தில் மீண்டும் அவ்வாறு முழு நிலையும் சித்தன் பார்த்து கொள்வான் என்று விட்டுவிட்டு மீண்டும் கலியுகத்தில் சென்று களிமாந்தர்களோடு உழன்று களி நிலைகளை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யாது தர்ம நெறிபடி சித்தன் உரைக்கின்ற வாழ்வியல் நெறிமுறைகளின்படி வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக சித்தன் நாங்கள் உரைத்தது போல் உங்களுக்கு பெரும் செல்வங்களை, பெரும் ஆற்றலை, பெரும் புண்ணியத்தை, நீங்கள் நினைத்த ஒரு கால்வாய் அல்ல அதை பெரும் நதியாக மாற்றுகின்றவாறு கொடுத்து நிற்பான் என்ற நிலைதான் சித்தா யாம் உரைக்க வந்தது. இவை அனைத்திற்கும் ஒவ்வொருவரும் பொறுமை கொண்டு இருக்க வேண்டும், அதுபோல் நேர்மை கொண்டு இருக்க வேண்டும். சித்தன் மீது எக்கணத்திலும் குறையாத அன்பு கொண்டு இருக்க வேண்டும். சித்தா எம் ஈசனே சிவம். சிவம் இருக்கின்றார், அவர் கல் சொரூபம் தானே, அவர் பஞ்சபூதத்தால் ஆனவர் தானே. அவருக்கு சூட்சமத்தில் எதில் அபிஷேகம் செய்தாலும் அது அபூர்வமாக அவருக்கு நல்நிலைகளை தானே கொடுக்கும் என்று ஒருவன் கல்லாக இருந்த சிவலிங்கத்திற்கு கல்லாலே எரிந்து, நீர் கல்லாக இங்கு இருக்கின்றீர், உமக்கு யாம் கல்லால் எரிந்தால் கூட உமக்கு அது புஷ்பமாகத்தான் இருக்கும், ஏனென்றால் பஞ்சபூதம் நீ, உமக்கு பஞ்சபூதத்தினால் எவ்வித பாதிப்பு வரும் என்று அதீத நம்பிக்கையோடு கல்லால் எரிந்தே அவருக்கு பெரும் புண்ணியத்தை அவன் செய்தான் அல்லவா. அவன் செய்த அந்நம்பிக்கை, அவன் எறிந்தது கல்தான், இருந்த பொழுதும் அவன் மனதுக்குள் இருந்தது சிவம். பஞ்சபூதத்தால் ஆனவன், அவனுக்கு கல்லால் எரிந்தாலும் அது பெரும் நிலை கொண்ட புஷ்பங்களால் செய்ததை விட உயர்நிலை கொண்ட அபிஷேகமாக அது மாறி இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்ததல்லவா. அதுபோல் சிவமகா வாழை சித்தன் மீது சில நேரங்களில் கோபம் வரலாம். அதுகூட மனித இயல்பு இருந்த பொழுதும் அந்நிலையில் கூட சித்தனை முழுமையாக நம்பி கோபப்படுங்கள் என்று உரைக்கின்றோம். சித்தா உம்மீது உண்மையான அன்பு கொண்டு உம்மீது, ஏனென்றால் நீர் உரைப்பீர், உம்முடைய உரை கேட்டு பல மாந்தர்கள் உம்மிடம், அதாவது உம்முடைய உண்மையான நிலை அறிந்து நீர் எவ்வாறு உம்முடைய சீடர்கள், அவர் உமக்கு தெரியும், அவர்கள் உம்முடைய உருத்தான உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் என்ற பொழுதும் நீர் அவர்களிடம் கோபம் கொள்வது போல், நீர் அவதாரம் என்று தெரிந்த பின்பும் உம்மீது கொண்ட அதீத அன்பின் காரணமாக சில நேரங்களில் சீடர்கள் உம்மீது கோபிப்பது வழக்கமாக இருக்கின்றது. அது இயல்பில் தெரியாவிடனும் எங்களுக்கு அனைத்தும் அறிவோம். அவ்வாறு இருக்கின்ற நிலை கூட நாங்கள் ஆனந்தமாகவே எடுத்துக்கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால், எங்கு கோபம் இருக்கின்றதோ அங்கு அவர்களுக்கு அதன் மீது ஓர் அன்பு இருக்கின்றது என்று நாங்கள் அறிகின்றோம். எனவே எத்தனை நிலைகள் உள்ளுக்குள் வந்த பொழுதும் அனைத்தும் அன்பென்ற நிலையினால் கட்டி ஆளுகின்ற தன்மையை ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும். வாழை சித்தனை முழுமையாக ஏற்றி இக்கலியுகத்தில் வலம் வருகின்ற பொழுது இது கலியுகம் அல்ல, நிச்சயமாக தர்மயுகமே யாவருக்கும். தர்மயுகத்தில் என்னவெல்லாம் அவர்களுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு கிடைத்துவிடும். சித்தா, தர்மயுகத்தில் ஒருவர் நோய் நொடியினால் வருத்தப்படுவது உண்டா? அல்லது ஏமாற்றுகின்ற மாந்தர்கள், சூழ்ச்சி செய்கின்ற மாந்தர்களால் ஏமாற்றப்படுவது உண்டா? நிச்சயமாக அல்ல. உன்னை உண்மையாக ஏற்றுக்கொண்ட எம் ஆந்தனும் நிச்சயமாக உரைக்கின்றோம். நந்தியும் யாம் கருடனும் இணைந்தே உரைக்கின்றோம், சாட்சியாக உரைக்கின்றோம். உம்மை உண்மையாக ஏற்ற எம் மாந்தனுக்கும் எவ்வேளையிலும் சூழ்ச்சிகள் செய்யப்படாது. அவன் ஒரு நாள் கூட பசியினால் உறங்க மாட்டான். அவன் உணவே உண்ணா விடினும் கூட அவனுக்கு பசி இருக்காது, அவனுக்கு உடல் சோர்வு என்பது இருக்காது.
அத்தனை புண்ணிய ஆற்றல்கள் உம்மிடமிருந்து அவனுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் சித்தா. உம்மை உண்மையாக ஏற்று நின்ற மாந்தர்களுக்கு நடக்கின்ற அதிசயங்கள் எண்ணிலா ஏராளமாக இருக்கின்றது. ஏன் வந்து சற்சங்க நிகழ்வில் நேற்று கூட வந்து அமர்ந்து அவர்கள் வினவும் முன்பே அவர்களுக்கு தேவையான அனைத்து நிலைகளையும் செய்வதற்கு கணங்கள் ஏவப்பட்டனவே. அவற்றையெல்லாம் அறிந்தோர் வெகு சிலர். ஏன் சிலருக்கு அவர்கள் வீடு சென்று திரும்பும் முன்பே அவர்கள் வேண்டிய நிலைகள் அவருக்கு நடந்திருந்தது. அதனை உரைப்போர் எத்தனை நபர்கள் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும் நிலைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனை அவர்கள் நிச்சயம் பெற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெறுகின்றோம் என்பதை உணராது இருக்கின்றார்கள். அவ்வளவுதான் சித்தா. எனவே சிவசபையிலிருந்து அதிசயங்கள் நடத்தப்படாமல் அல்ல, எண்ணிலா அதிசயங்கள் நடத்தப்படுகின்றன. அவர்கள் எண்ணங்களினால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் புரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக உம்மை அப்பரமன் என்பதிலிருந்து துளி அளவு கூட சலனம் என்ற நிலைதனில் அமர வைக்காது. உம்மீது எவ்வித சலனமும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் சித்தா. காலம் வருகின்றது. ஆதி இறைநூல்களின் அற்புத உயர் வடிவுகளெல்லாம் வந்து நிற்கின்ற பொழுது துளி அளவு கூட உம்மீது சந்தேகம் இல்லாது, உம்மீது அவநம்பிக்கை இல்லாத மாந்தர்கள் உம்மை நாடி வந்து நிற்பார்கள். நாடியில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது சாதாரண மானிட இயல்பு நிலையில் வருகின்ற வார்த்தை போல் இருந்த பொழுதும் அவை யாவற்றையும் சித்தர்கள் உரைக்கின்ற வார்த்தையாக, தேவகணங்கள் உரைக்கின்ற வார்த்தையாக ஏற்று வலம் வருகின்ற மாந்தர்கள் இருக்கப் போகின்றார்கள். அவ்வாறு இருக்கப் போகின்றவர்களுக்கு சபை கொடுக்க போகின்றது பெரும் நிலைகளை. அந்நிலை அவர்களுக்கே என்றால் இன்று உம்மோடு இணைந்து இருக்கின்ற மாந்தர்களுக்கு எத்தனை பெரிய உயர்நிலைகளை சபை கொடுக்க போகின்றது. எத்தனை செல்வ செழிப்புகளில் அவர்கள் தலைக்கப் போகின்றார்கள். உரைக்கின்றோம். எத்தனையோ ஆற்றல்கள், எத்தனையோ செல்வ வளங்களை கொடுப்பதற்கு சபை சூட்சமத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாந்தர்களுக்கும். ஆனால் அதனை எல்லாம் எடுத்து உரைப்போமாயின் அதற்கான காலத்தை ஒவ்வொருவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் தான் அக்கால அளவுதனை உரைக்காது மறைத்து வைத்திருக்கின்றோம். ஏன் சிவசபையில் கூட இன்றிலிருந்து இத்தனாவது நாள் அது நடந்துவிடும் என்று அறிந்தும் அதனை ஏன் உரைக்காமல் இருக்கின்றோம்? காரணம், எவ்வித நிலைகளும் அதற்கு தடையாக வந்துவிடக்கூடாது. ஓர் நம்பிக்கை கூட அதற்கு இடையூறை கொடுத்துவிடும் என்ற நிலையினால்தான் அவற்றை மறைக்கின்றோம். எனவே ஒவ்வொரு சீடர்களும் உண்மையாக மனதார சித்தனை ஏற்று நிற்கின்ற காலம் வருகின்றது. சிவசூட்சம நூலில் அனைத்தையும் உரைக்கின்ற காலங்களும் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றன சித்தா. உம்மாற்றல் உலகறிய போகின்றது. உலகறிய போகின்ற வேளைதனில் அறியும் மரணம் நீதான் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற மாந்தர்கள் உம்மை ஏராளமானோர் வந்து உம்மை சரணடைந்து நிற்கின்ற காலங்கள் மிக விரைவாக வருகின்றது. அதற்கு உதாரணமாக முன்னோட்ட நிகழ்வுகளாக நடக்கின்ற சச்சங்க பயணங்களும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்நிலைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெறும். எச்சபைகளிலெல்லாம் சற்சங்கங்கள் நடத்தப்பட்டு, இதற்கு முன்பு வேல்பகிர்விற்கு முன்பாக சற்சங்கங்கள் நடத்தப்பட்டு வினை சூழ்ந்த நிலைகளினாலும் ஆங்காங்கு இருக்கின்ற ஒரு சிறு மன குழப்ப நிலைகளினாலும் சற்சங்க நிகழ்வுகளெல்லாம் தடைப்பட்டனவோ அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு அவற்றிற்கான காரணம் என்னவென்பதை அறிந்து அவையும் அறியப்பட்டு அவை அறியப்படுகின்ற நிலையினால் அங்கு சற்சங்கம் அது அறிவிக்கப்பட்டு அற்புதமாக அறியும் அரணுமாய் நீர் ஓர் அவதார நிலை கொண்டவனாய் அமர்ந்து அருள் அற்புதமிக்க சற்சங்க நிகழ்வுதனை நிகழ்த்தப் போகின்றீர். இவ்வாறு அனைத்து கிளைச்சபைகளும் உயிர் பெற்று துளிர் விட்டு அவை பெரும் நிலை கொண்டவையாய் உயர்ந்து நிற்கப் போகின்றது. அதற்கு இணையாக பல புதிய கிளைச்சபைகளும் உருபெற்று உயர்வு பெற்று நிற்கப் போகின்றது. அதற்கான ஆசிகளையும் நாம் இருவரும் வழங்கி நின்று சித்தனே உம்மை வாழ்த்தி நின்றும் அமர்கின்றோம். இரு கணங்களும் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு சித்தா. ஓம் அதிசாய் நமக. ஓம் சிவமகா வாலி சித்தத்தை பற்றி